தமிழகத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிரான வைகோவின் நடைப்பயணம் கூட்டணி கட்சியான திமுக அரசுக்கு எதிரான நடைப்பயணமா என மதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா கேள்வி எழுப்பியிருக்காரு. மதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா ஏற்கனவே தனது ஆதரவு நிர்வாகிகளுடன் இணைந்து புதிய கட்சியை தொடங்க திட்டமிட்டிருக்காரு. இந்த நிலையில சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், மத்திய அமைச்சராக வேண்டும் என்ற எண்ணம் வைகோவின் மகன் துரைக்கு இருப்பதால் பாஜகவுடன் இணைந்து செயல்பட நினைப்பதாக குற்றம் சாட்டியிருக்காரு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் 250 கோடி ரூபாய்க்கு வைகோ குடும்பத்திற்கு சொத்து இருக்கிறதுனோ, அவரது உறவினர்கள் நடத்தும் மதுபான ஆலைகளால் கோடிக்கணக்கில் வருமானம் வருகிறதுனோ மல்லை சத்யா தெரிவிச்சிருக்காரு. வைகோ உறவினர் மதுபான ஆலை நடத்தி வரும் நிலையில் மதுவுக்கு எதிராக வைகோ நடைபயணம் செல்கிறார் என அவர் விமர்சித்திருக்காரு. அன்புமணியை ஏன் கட்சிக்கு அழைத்து வந்தோம்னு தற்போது ராமதாஸ் வருத்தப்படுவதை போல் ஒரு நாள் வைகோவும் வருத்தப்படுவார்னு கூறிய மல்லை சத்யா, சரியான நேரத்துல தவறான முடிவு எடுத்தவர் வைகோன்னு குற்றம் சாட்டி இருக்காரு.